வெங்காயம் தக்காளி எதையுமே சேர்க்காம இந்த மாதிரி வந்து தண்ணியாக டால் பண்ணி பாருங்க. எலுமிச்சப்பழம் மட்டும் ஊற்றி சூப்பராக இருக்கும் இந்த டால். இது ஸ்டீம் ரைஸோட அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நான் 1/2 கப் டாலை வந்து நான் 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துட்டேன். அதோட முழு சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளியும் ஆட் பண்ணி நான் 2 விசிலுக்கு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். டால் நல்லா ஊறுனா உங்களுக்கு அது 2 விசில்ஸ்லேயே நல்லா சாஃப்ட் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆயிரும். இந்த டாலுக்கு வந்து உங்களுக்கு டால் நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகணும். நெய் ஊற்றி தான் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். நான் வந்து கடுகு, முழு சீரகத்தையும் போட்டு தான் இன்றைக்கி நான் தாளிப்பு கொடுத்துருக்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதுக்கு ஆட் பண்ணுங்கள். அது ஒரு தனி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கடைசியில் வந்து நீங்கள் உப்பும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி நீங்கள் இறக்கி ஸ்டீம் ரைஸோட சர்வ் பண்ணி பாருங்கள். இது உள்ளபடியே வந்து இந்த டால் வந்து மறுபடியும் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ண பிறகு டாலை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது.